சோர்வா இருக்கவங்களுக்கு ரெஸ்டே இல்ல. ஏய் லக்கா, லக்கா, என்னாச்சு உனக்கு? நீ ஓகே எழுந்திரு, தானே? பை. நான் பேசுறது கேக்குதா நான் இல்லையா? பேசுறது கேக்குதா? லக்கா, நீ கவலைப்படாத, விஷத்தை நான் உறிஞ்சி இரு, எடுக்கிறேன். நீ அதை கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன் கூடாது? கடிச்ச பாம்பு விஷத்தன்மை வாய்ந்தது இல்ல. இல்லையா? என்ன? நிஜமாவா? அத கொஞ்சம் பாரு. அதோட பல்லு கையில எப்படி பதிஞ்சிருக்குன்னு பாரு. விஷப்பாம்பு கடிச்சிருந்தா அதுல ரெண்டு பல்லு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை விஷப்பாம்பு கடிச்சிருந்தா கையோட மேல் பகுதியை இறுக்கி கட்டிடணும். அதுக்கப்புறம் தண்ணிய பயன்படுத்தி அந்த இடத்தை கழுவணும். இத பண்ணிட்டு உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடணும். அப்படி விஷம் இல்லாத பாம்பு கடிச்சிருந்ததுன்னா கடிச்ச இடத்தை கழுவிட்டு மெடிசன் கொடுக்கணும். எந்திரிச்சிட்டாரு. ஆ, நான் எங்க இருக்கு? நம்ம ஓடு பக்கத்துல இருக்கோம். உன்னை பாம்பு கடிச்சிருச்சு. கார்லி தான் காப்பாத்தணும். என்னது? என்னைய பாம்பு கடிச்சு பிடிச்சா, விஷம் ஏறிடுச்சு. நான் இப்பவே ஹாஸ்பிடல் போகணும். கொஞ்சம் பொறுமையா என்னை இரு, காப்பாத்துங்க. உன்னை கடிச்சது விஷப்பாம்பு என்ன பாம்பு இல்ல. கடிச்சிருச்சு. நீ தண்ணியில முத இப்படி ஆயிட்ட. ஆ? நான் அவ்வளோ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ பயந்ததை தான் நாங்க பார்த்தோமே. இருட்டாகிட்டு இருக்கு. கேம்ப் போட்டுலாமா? அதான் சரி. இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்கேயே போட்டுடலாம். ஹே ஜாலி, இங்க தண்ணி இருக்கு, பெரிய இடம் இருக்கு, ஜாலியா இருக்கும். என்னோட கைட்ல என்ன போட்டிருக்குன்னா, தண்ணி பக்கத்துல கேம்ப் போடுறது ஆபத்து. தண்ணியோட லெவல் எப்ப வேணா அதிகமாகுமா. கார்லி சொல்றது சரிதான். நாம ஏதாவது மரத்துக்கு அடியில கேம்ப் போடலாம். எனக்கு தலை ரொம்ப சுத்துது, முடியலப்பா. ரொம்ப குளிருது. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். தேங்க்ஸ்ப்பா, ஆனா தேவையில்லை. சீக்கிரமா நைட் ஆகும் போது மறுபடியும் காணாம போயிட்டு தண்ணி கிடைக்கலனா எனக்கு தெரிஞ்சு நாம இந்த இடத்துலயே கேம்ப் போட்டுக்கலாமே. ஆனா இதுல அது சரியில்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா நைட் டைம்ல தண்ணி அதிகமாகும். அதுல உன்ன மலை மேல இருந்து குதிரை போட்டுதான் நீ குதிப்பியா? நாம எங்கேயும் போவானா, இங்கேயே இருக்கலாம். மழை வரலனா தண்ணி எப்படிப்பா அதிகமாகும்? தண்ணி பக்கத்துல தூக்கணும்னா அது நமக்கு நல்லது தானே. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வானத்தை பாருங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் மழை வரவே வராது. ஆனா இங்கேயே கேம்ப் போட்டுக்கலாம்ப்பா. சூரியன் மறைஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப சரி, இன்னைக்கு நைட் இங்கேயே இருக்கலாம். வாவ், சூரியன் மறையும் போது காடு ரொம்ப அழகா இருக்குல்ல. நீ போட்டோ எடுக்க வேண்டியதானே? இந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த தருணத்தை என்ஜாய் பண்றது தானே சரியா இருக்கும். ஓ அப்படியா? நீ யோசிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் யோசிச்சேன், அங்க இருக்க நட்சத்திரங்களோட பேர் என்னல்லக்கா? அதுக்கு பேரு நான் யோசிக்கிறேன். அதுக்கு பேரு தான் சூப்பர் ஸ்டாரு. என்ன சிரிப்பு? நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்காத. அதுக்கு பேரு தான் பிக் டிப்பர். அப்புறம் அத பார்த்தேல்ல, அதுக்கு பேரு ஆண்ட்ரோமெடா. அப்புறம் அதுக்கு பக்கத்துல கேன்சர். அப்புறம் அங்க ரெண்டு கன்ஸ்டலேஷன்ஸ் பாக்குறல்ல, அதோட பேரு கிரேட் கரடி அப்புறம் குட்டி கரடி. வாவ், அதுங்களுக்கு எங்களை பார்த்து பேர் வச்சிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். இத்தனை நட்சத்திரங்களை நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. சரி, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நீங்க இங்க தூங்கலையா? வேண்டாம், நாங்க மரக்கட்டைகளை சேகரிக்கும் போது மரம் ஒண்ணு பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். சரி தம்பி, குட் நைட். பார்த்து நல்லா தூங்குங்க. நான் தூங்க போறேன்லக்கா. தூங்குறதுக்கு முன்னாடி நெருப்பு அணைச்சிருங்க. இப்பதான் தீ பிடிக்காது. நீ ஒன்னும் கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். சரி, குட் நைட். நான் என்ன பண்ணுங்கிறத இவ தான் சொல்லுவாளா? சரி, நாமளும் போய் தூங்குவோம். தீ பிடிச்சிடுச்சு. இன்னைக்கு நாள் எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
போச்சு மழை வேறயா? எப்படி இருந்தாலும் இது இன்னும் தூரத்துல தான் இருக்கு. போய் தூங்குவோம். என்னோட பெட்ல டக் இருந்துச்சு. இ ஆ இ ஆ ஓ ஆ. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா கெட்ட கனவு தான்டா. என்னது இந்த தண்ணியெல்லாம் எங்கிருந்து வந்தது? தண்ணி அதிகமாயிட்டு இருக்கே. என்னோட பேகு. கார்ல கிட்ட போகுது. இங்க தண்ணி வந்துருச்சுன்னு கண்டிப்பா இவனுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் நான் ரொம்ப அசிங்கப்பட்டு போவேன். லக்கா, வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் குங்ஃபு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வினோதமா இருக்கீங்க. தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போய் பண்ணுங்களேன். சரி, ஓகே ஓகே. நான் அப்பவே கேட்டிருக்கணும். இதுக்கு மேல முடியாதுப்பா. இவ்வளவு வேகமா தண்ணி வரும்னு யாருக்கு தெரியும்? நேரமே சரியில்லை. சரி, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதுதான்ப்பா. நல்லா புசு புசுன்னு இருக்கு. வேற எங்கேயாவது போய் எக்ஸசைஸ் பண்ணுங்களேன் லக்கா. இந்த நேரத்துல எது பண்ணுவாங்க? என்னாச்சு? காப்பாத்துங்க லக்கா, இங்க மான்ஸ்டர்ஸ் வந்திருக்கு. மான்ஸ்டர்ஸா? அதுக்கெல்லாம் சாதாரண விலங்குகள் தான். நாம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு நிமிஷம், நான் என்னோட டென்ட் அங்க போடல லக்கா. அங்க பாத்தியா? அதுங்க எல்லாமே உன்னோட டென்ட்டுக்குள்ள போயிடுச்சு. வா, இங்க பாருங்கப்பா. ஒழுங்கா எல்லாரும் வெளியே வந்துருங்க. என்னோட பேக். ஓடாத, நில்லு. ஒழுங்கா பேக கொடுத்துரு. பாத்து பத்ரம். ஹே, என்னோட துணிங்க. கியூட்டா இருக்காங்க. குட்டி பிக்ஸ் அங்கேயே இருக்கணும். நீங்க நல்ல பசங்கன்னு எனக்கு தெரியும். ஹே, அங்கே நில்லுங்க. ஹே, ஓடாதீங்க. சொல்றத கேளுங்க. நில்லுங்க. என்னோட Dress-அ கொடுத்துட்டு போங்க. ஓடாதீங்கன்னு சொல்றேன்ல. யார் இப்படி சத்தம் போடுறது? இங்க கரடிகள் தூங்குறது தெரியலையா? பக்கத்துல வா பிக். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படிதான் கரெக்டா நடந்துக்கிற. அவ திருடிட்டு தான் போறா. ஆனா அழகா இருக்கு. திரும்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல முடியாது. தயவு செஞ்சு ஓடாம நின்னுடு ப்ளீஸ். கார்லி எங்க? லக்கா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? கிடைச்சிருச்சா? ஒண்ணும் ஆகல. நான் ரொம்ப பலசாலியா தான் வளர்ந்தேன். யாராலையும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இதுல வர ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கு. உங்க பேச்ச கேட்டது ஏன் தப்புதான். எல்லாம் உங்களால தான். நீங்க மட்டும் இங்க கேம்ப் போடணும்னு கட்டாயப்படுத்தாம இருந்தீங்கன்னா நல்லா தூங்கி இருக்கலாம்.
இங்க பாரு கார்லி, நான் நல்லதுக்காக தான் சொன்னேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சரி விடு, ஏதோ தப்பா போயிடுச்சு. அடுத்த முறை அட்வென்ச்சரஸ்ல நாங்க மீனை கண்டுபிடிச்சோம். நிறைய மீன்கள் இருந்தது. எங்களை மாதிரி கரடிகளால தான் இதை நல்லா பண்ண முடியும். என் தம்பி கார்லிக்கே மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுக்காமலே இருக்கலாம். அடுத்த எபிசோடுக்கு காத்திருங்க. மீன் பிடிக்கிறது.